ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் கிரேவி பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ காலிஃப்ளவர் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற தண்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற காலிஃப்ளவரை இதோ பாருங்க, இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணினா நல்லா மசாலா பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம இருக்கிற காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துட்டோம். பாத்திரத்தில் வெள்ளம் வச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இதில் காலிஃப்ளவர் நல்லா பூ போல இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது புழு ஏதாவது இருந்தால் கூட ரிலீஸ் ஆகிடும். அதனால தான் இது மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சாவே போதும். இதுலேயே ஒரு 10% வந்துட்டு இருக்கோம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் அடுப்பில் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேவிச்சு மாற்றி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நல்லா வேக வச்சுருக்கோம். சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே காலிஃப்ளவர் நல்லா வறுந்து வரும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா மிளகாத்தூளோட சேர்ந்து நல்லா பச்சை வடக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காலிஃப்ளவரை மாற்றி வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தூளை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. பழுத்த 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரும், வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமலே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா மசாலா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கனாவே நம்ம அரைச்சி வச்ச மாதிரியே இருக்கும் கிரேவி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போது 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இந்த கிரேவி பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம், தோசை இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.